இன்னைக்கு நாம பார்க்க போற திருத்தலம் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு மிக அருகில் அமைந்துள்ள வள்ளிமலை திருத்தலம். இந்த திருத்தலத்தின் தல வரலாறுகளையும் மேலும் பல சிறப்புகளையும் முருகப்பெருமான் வள்ளியை எப்படி சந்தித்தார் என்பதை பற்றியும் இந்த காணொலியில பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் மாவட்டத்தில் இருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த வள்ளிமலை திருத்தலம். மலைப்பிரதேசங்களில் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை கிழங்கு தான் வள்ளிக்கிழங்கு. அப்படி அந்த வள்ளிக்கிழங்கிற்கு அருகிலிருந்து எடுக்கப்பட்ட பெண் குழந்தை தான் இந்த வள்ளியம்மை. அதனால் அந்த பெண்ணிற்கு வள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த மலைக்கும் வள்ளிமலை என்றே பெயர் உருவானது. வள்ளியம்மையின் வளர்ப்பு தந்தையின் பெயர்தான் நம்பிராஜன் என்பதாகும். அவர் வேடுவர் குலத்தை சேர்ந்தவர். வேடுவர் குலத்தில் பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கு. 12 வயதாகும் பெண் குழந்தைகளை திணைப்புணம் காக்கும் தொழிலுக்கு அனுப்புவாங்க. அதாவது வயல்வெளிகளில் நெற்கதிர்கள் மற்ற தானியங்கள் வளரும் பொழுது அந்த பறவைகள் வந்து சாப்பிடும். அப்படியே அந்த பறவைகளை சாப்பிட விடாம தடுக்கிறதுக்கு பெயர் தான் திணைப்புணம் காத்தல். தினமும் வள்ளியம்மை ரொட்டீனா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திருத்தணியில இருக்க முருகப்பெருமான் வள்ளியை பார்க்கறதுக்காக இந்த மலைக்கு வந்திருக்காரு. வரும்பொழுது வள்ளியை பார்த்து அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்பிராஜன் வள்ளி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு வரும்பொழுது அந்த முருகன் வந்து வேங்கை மரமா மாறி நம்பிராஜனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த இடத்துல இல்லாத வேங்கை மரம் இப்ப எப்படி வந்துச்சு? பரவாயில்ல, இருக்கட்டும், வள்ளியம்மைக்கு இது நிழல் தரும் ஒரு மரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தன்னோட பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்காக வர்றாரு. அப்ப முருகப்பெருமான் ஒரு முதியவர் போல தோற்றமளிக்கிறார். வள்ளிக்கிட்ட எனக்கு மிகவும் பசிக்குது அப்படின்னு சொல்றாரு அந்த முதியவர். நம்பிராஜனும் இவ்வளோ வயசானவராக இருக்காரு, இவருக்கு தேனும் தினைமாவும் குடுமா அப்படின்னு சொல்றாங்க. வள்ளியம்மையும் கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டுட்டு இருக்க முதியவருக்கு விக்கல் எடுக்குது. அப்போ எனக்கு சூரியன் காணாத சுனையில இருந்து தண்ணி வேணும் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கிறாரு. நம்பிராஜன், நீ அந்த சுனைக்கு கூட்டிட்டு போய் தண்ணி எடுத்துக்கொடு இந்த முதியவருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளியும் இந்த முதியவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. வள்ளியம்மை அந்த முதியவரை சுனைக்கு அழைச்சிட்டு போய் நீர் எடுத்து கொடுக்குறாங்க. முருகப்பெருமான் நீரை அருந்திய பிறகும் அந்த வள்ளியம்மையின் கையை விடல. இந்த பொண்ணு பயந்து அங்கிருந்து ஓடி வர்றா. அப்ப முருகப்பெருமான் யானையை வர வச்சு, அதாவது தன்னோட அண்ணனை வர வச்சு, இந்த பொண்ணை திரும்பவும் என்கிட்ட வரவை அப்படின்னு சொல்றாங்க. யானையை பார்த்ததும் வள்ளியம்மை பயந்து பழையபடி அந்த முதியவர்கிட்டயே ஓடி வர்றா. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த வள்ளிமலையில நிகழ்ந்திருக்கு. அதன் பிறகுதான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து திருத்தணிக்கு போயிருக்காரு. திருத்தலத்தில் மலையில் உள்ள படிக்கட்டுகளின் எண்ணிக்கை 444 ஆகும். இன்னும் இங்கு சித்தர்கள் வந்து போறதாக ஒரு கருத்து நிலவுகிறது. மலையின் கீழும் வள்ளியம்மைக்கு தனி சந்நிதி இருக்கிறது. மலையின் மேலேயும் தனி சந்நிதி இருக்கிறது. முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இந்த திருத்தலத்தில் காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வள்ளி மஞ்சள் அரைத்து குளித்த இடம், சுனை நீர், சூரியன் காணாத சுனை நீர், இப்படி பல்வேறு இடங்களை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இணையதளங்கள்ல அதிக அளவு பேசப்படுற வேல்மாறலை தந்தவர் இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்க நிறைகுறைகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.